Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். 4 days before பாத்தீங்கன்னா ஐடிக்கு அசஸ்மெண்ட் வந்து ஓபன்ல இருந்துச்சு. அதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருந்தேன். வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நோட்டிஃபிகேஷன் வரவே இல்ல. நேத்துல இருந்து இந்த லிங்க் வர்க் ஆகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து க்ளோஸ்டுன்னு வருது. நான் ஆல்ரெடி பண்ணது வந்து சப்மிட் ஆயிருக்குமா இல்ல இதுக்கு மேல ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து அசஸ்மெண்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மினிமம் நமக்கு 4 மாசம் வந்து அசஸ்மெண்ட் வந்து ஓப்பன்ல இருக்கும். நம்ம பொறுமையாவே வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சில இஷ்யூ வந்து இருந்துச்சு. நிறைய பேருக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டால் இருக்க எல்லா செமஸ்டருக்குமான பேப்பர் வந்து ஷோ ஆச்சு. சில பேருக்கு வந்து வேற செமஸ்டருக்கான பேப்பர் வந்து ஷோ ஆச்சு. இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால தான் வந்து அசஸ்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணாலே போதும். ரொம்ப அவசரமாக தப்பாக பண்ணிடாதீங்க. பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து பண்ணி முடிங்க. அகைன் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 6 December 2023 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வித்தவுட் பெனால்ட்டியோட டேட் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 21 தான் லாஸ்ட் டேட்னு ஷோ ஆகுது. பெனால்ட்டியோட 22லேருந்து 26 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது இன்னைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு பெனால்ட்டி வந்து ஆட் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. யாருக்காவது சில இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இமீடியட்டாக வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷனில் பாஸ் பண்ண பேப்பருக்கு பே பண்ணிட்டா விட்டுருங்க. அந்த எக்ஸாம் வந்து எழுத வேணாம். இல்லை நான் எக்ஸாம் ஃபீஸ்லாம் இது வரையும் பே பண்ணலன்னா நீங்கள் அந்த பேப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பேப்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. யாராவது சென்டர் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு இப்போவே மெயில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி மெயில் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிளுக்காக தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். Thank you for watching.